நம்ம எல்லாருமே எதிர்கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பாதுகாப்பான நம்பகமான சேமிப்பு திட்டங்களை தேடிட்டு இருக்கோம். அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள்ல முதலீடு செய்யறது மூலமா உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் தருது. அதுலயும் அரசு ஆதரவு பெற்ற போஸ்ட் ஆபீஸ் பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது PPF திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த முதலீட்டு வாய்ப்பா இருக்கு. குறைவான முதலீட்டுல தொடங்கி 15 ஆண்டு காலத்துல கூட்டு வட்டியோட சக்தியால உங்களோட சேமிப்பு பாத்தீங்கன்னா அதிக அளவுல வளர்ந்திருக்கும். ஓய்வூதியம், கல்வி செலவுகள், பிற எதிர்கால நிதி தேவைகளையும் இந்த திட்டம் மூலமா சமாளிக்க முடியும். இந்த PPF திட்டம் அப்படிங்கிறது அரசு ஆதரவு பெற்ற நீண்ட கால சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்ய முடியும். அதிகபட்சம் ஒரு நிதியாண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இப்போ இந்த PPF திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இது முதலீட்டுல கூட்டு வட்டி மூலமா ஒரு சிறிய தொகையிலிருந்தே பெரிய வளர்ச்சியை உறுதிப்படுத்துது. இந்த PPF கணக்கு 15 நிதியாண்டுகளுக்கு அப்புறமா முதிர்ச்சி அடையும். அதுக்கப்புறமா நீங்க கணக்கை மூடவோ இல்லைன்னா மறுபடியும் நீடிக்கவோ முடியும். இந்த திட்டம் முதலீட்டாளர்களுக்கு வரி குறைப்பு, வட்டி வரி நிவாரணம், இந்த மாதிரி பல வரி சலுகைகளையும் வழங்குது. இந்த PPF திட்டம் மூலமா ஒவ்வொரு மாதமும் சில தொகைகளை முதலீடு செய்யறது மூலமா 15 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு தொகை சேமிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு மாதம் 2000 ரூபாய் இந்த PPF திட்டத்துல நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆண்டுதோறும் முதலீட்டு தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 24,000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணிருப்பீங்க. அதுவே 15 ஆண்டு காலத்துல மொத்த முதலீட்டு தொகையா 3,60,000 ரூபாய் இருக்கும். இந்த 15 ஆண்டு காலத்துக்குமே 7.1% வட்டியோட சேர்ந்து 2,90,913 ரூபாய் வட்டியா மட்டுமே கிடைக்கும். இதுல முதிர்வு காலத்துல உங்களோட முதிர்வு தொகை வட்டியையும் அசலையும் சேர்த்து 6,50,913 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி மாதந்தோறும் குறைவான அளவு முதலீடு செய்யற நபர்களுக்கும் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஏற்றதா இருக்கும். சிறிய தொகையிலிருந்து முதலீடு செஞ்சு காலப்போக்கில் பெரிய தொகையை உருவாக்குறதுக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அதுவே நீங்க மாதந்தோறும் 6,000 ரூபாயை இந்த PPF திட்டங்கள்ல முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா நீங்க 72,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. அதுவே மொத்த முதலீட்டு தொகையா 15 ஆண்டுகளுக்கு 10,80,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. இதுல கூட்டு வட்டியோட சேர்க்கையா 15 ஆண்டுகள்ல 7.1% வட்டியும் சேர்த்து சராசரியா 8,72,740 ரூபாய் வட்டியா மட்டுமே கிடைக்கும். இதுல 15 ஆண்டுகள் கழிச்சு மொத்த முதிர்வு தொகையா வட்டியையும் அசலையும் சேர்த்து 19,52,740 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மிதமான முதலீட்டு திறன் உள்ளவங்களுக்கும் இந்த திட்டம் ஏற்றதா இருக்கும். அதிகமான முதலீட்டு தொகையை செலுத்தும் போது கூட்டு வட்டியோட சக்தி முழுமையா செயல்பட்டு எதிர்காலத்துல பெரிய தொகையை உங்களால சேமிக்க முடியும். அதுவே மாதந்தோறும் 10,000 ரூபாயை இந்த PPF திட்டங்கள்ல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் நீங்க 1,20,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. அதுவே 15 ஆண்டுகளுக்கு மொத்த முதலீட்டு தொகையா 18 லட்சம் ரூபாய் இருக்கும். கூட்டு வட்டியோட சேர்க்கை 15 ஆண்டுகள்ல 7.1% வட்டியையும் சேர்த்து 14,54,567 ரூபாய் வட்டியா மட்டுமே கிடைக்கும். 15 ஆண்டுகள் கழிச்சு உங்களோட மொத்த முதிர்வு தொகையா வட்டியையும் அசலையும் சேர்த்து 32,54,567 ரூபாய் இருக்கும். இந்த மாதிரியான அதிக முதலீட்டு திறன் உள்ளவங்களுக்கும் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா சிறந்த தேர்வா இருக்கும். அதிக தொகையை நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட கூட்டு வட்டி அதிகரிச்சு உங்களோட சேமிப்பு பாத்தீங்கன்னா மிக சரியான முறையில வளர்த்து கொள்ள முடியும். இந்த PPF திட்டத்துக்கு மிகப்பெரிய பலமே பாத்தீங்கன்னா இந்த கூட்டு வட்டி தான். ஒவ்வொரு ஆண்டுமே சேர்க்கப்பட்ட வட்டி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா மறுபடியும் அதுல சேர்ந்து கணக்கிடப்படுறதால ஆரம்பத்துல செலுத்துற சிறிய தொகை கூட நீண்ட காலத்துல பெரிய தொகையா மாறுது. உங்களோட முதலீட்டுக்கு வட்டிக்கும் மீது வட்டி கிடைக்குது. இந்த PPF கணக்கு நீங்க போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்குகளையோ தொடங்க முடியும். ரெண்டுலயுமே விதிகள் ஒரே மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு பக்கத்துல வசதியா எது இருக்கோ அந்த முறையை நீங்க தேர்வெடுத்துக்கலாம். இந்தியாவில் வசிக்கிற 18 வயசுக்கு மேல இருக்கவங்களும் மைனரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க சார்பா பாதுகாவலர் மூலமாவும் PPF கணக்கு தொடங்க முடியும். ஒரு நபருக்கு ஒரே ஒரு PPF கணக்கு மட்டும் தான் திறக்க முடியும். இந்த PPF திட்டம் பாத்தீங்கன்னா பல வரி சலுகைகளையும் வழங்குது. இதன் மூலமா முதலீட்டாளர்கள் தங்களோட வரி செலவுகளையும் குறைச்சு நீண்ட கால சேமிப்பு மூலமா சிறிய முதலீட்டில இருந்து பெரிய நிதி வளர்ச்சியையும் அடைய முடியும். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.